ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரி ரெசிபி சீரீஸில் மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் தாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல தித்திப்பாக இருக்குங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேனில் நான் 1 டம்ளர் அளவு பாசிப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. பாசிப்பருப்போட வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்ல வாசனை வருது. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ குக்கர்லையும் சேர்த்தாச்சுங்க. இது வேகிறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா குழஞ்சு வெந்திருக்கு. லைட்டாக இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆனில் தாங்க இருக்குது. இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த சமயத்தில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் குண்டு வெல்லம் ஒரு 1.5 டம்ளர் அளவு குண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். நீங்கள் தனியாக வெல்லத்தை கரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்களோட விருப்பம்தான். ஆனால் வெல்லத்தில் கல் மண் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்தெடுத்து நான் சேர்த்துருக்கேங்க. கூட நல்ல வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பாதாம் கூட நெய்யில் வறுத்தெடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் ஆற வச்ச பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் அளவு நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கேஸ் ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நல்ல டேஸ்ட்டாக நல்ல தித்திப்பாக பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயாச்சு. சிம்பிளாகவும் நம்ம குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் பாசிப்பருப்பு பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.